நம்ம பிரபஞ்சத்துல பல அதிசயங்களும் பல மர்மமான நிகழ்வுகளும் நடந்துகிட்டே தாங்க இருக்கு. மனுஷனால விளக்க முடியாத பல அதிசயங்களும் மர்மங்களும் இந்த பிரபஞ்சம் முழுக்கவே நடந்துகிட்டு இருக்குங்க. அப்படி நடக்கிற பிரபஞ்ச மர்மங்கள்ல சிலவற்றை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்மளோட யூனிவர்ஸோட மிஸ்ட்ரியை போய் பார்க்கலாம். பூடிஸ் வாய்டு தி கிரேட்டர் நத்திங். நம்ம பிரபஞ்சத்துல பூடிஸ் கான்ஸ்டலேஷன் இருக்குங்க. அந்த கான்ஸ்டலேஷன்ல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 2000 கேலக்சிஸ் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 60 கேலக்சிஸ் தாங்க இருக்கு. மீதி இருக்கிற 330 மில்லியன் லைட் இயர் பரப்பளவு இடம் காலியா இருக்குங்க. இது ஏன் இப்படி காலியா இருக்கு, எம்டியா இருக்குங்கிறது இன்னும் சயின்டிஸ்ட்னால புரிஞ்சுக்கவே முடியலைங்க. நம்ம பூமியில இருந்து பாக்குற அப்சர்வபிள் யூனிவர்ஸ்ல பெரிய ஓட்ட விழுந்த மாதிரி இந்த இடம் இருக்குங்க. இது இன்னமும் ஒரு பெரிய மிஸ்ட்ரியாவே இருக்குங்க. தி பிளாக் நைட் சேட்டலைட். நம்ம பூமியை சுத்தி ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் சுத்திக்கிட்டே இருக்குங்க. இது என்ன சேட்டலைட்டா, இல்லைன்னா ஏலியன்கள் நம்மளை வேவு பார்க்கறதுக்காக வச்ச ஒரு கருவியா, இல்ல ஏன்ஷியன் மனிதர்கள் அந்த காலத்து அறிவால பயன்படுத்தப்பட்ட முதல் சேட்டலைட்டாங்கிற ஒரு குழப்பம் விஞ்ஞானிகளுக்கும் மக்கள்கிட்டையும் இருந்துகிட்டே தாங்க இருக்கு. இந்த பிளாக் நைட் சேட்டலைட் ஹிஸ்டரியில ஒரு சர்ச்சையாவே இருந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா சயின்டிஸ்ட் இதெல்லாம் போய் பிளாக் நைட் சேட்டலைட் இன்னும் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சயின்டிஸ்ட் இப்போ அதை பத்தி மறைக்கிறாங்க. நாசா இதை ஒரு தடவை போட்டோ எடுத்திருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இது ரொம்பவே வைரலும் ஆச்சுங்க. ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா, பிளாக் நைட் சேட்டலைட்ங்கிறது ஒரு கற்பனை கதை, அப்படி ஒரு சேட்டலைட்டே கிடையாதுன்னு விஞ்ஞானிகள்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த பிளாக் நைட் சேட்டலைட் இன்னும் ஒரு மர்மமாவே இருந்துட்டு தாங்க இருக்கு. ரோக் பிளானட்ஸ். எந்த ஒரு சூரிய குடும்பத்திலையும் இல்லாம தன்னந்தனியா இந்த பிரபஞ்சத்தையே சுத்திட்டு இருக்கிற சில பிளானட்ஸ் இருக்குங்க. அந்த பிளானட்ஸ் தான் ரோக் பிளானட்ஸ்னு சொல்றோம். இப்ப நம்ம பூமி எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு சூரியன், அந்த சோலார் சிஸ்டம் குடும்பம்ட்டு ஒரு கட்டுப்பாடோட சுத்திட்டு இருக்குங்க. ஆனா இந்த ரோக் பிளானட்ஸ்க்கு அப்படி ஒரு கட்டுப்பாடே இல்லைங்க. கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லாம இந்த யூனிவர்ஸ் முழுக்க சுத்திக்கிட்டு வர்ற பிளானட்ஸ் தாங்க ரோக் பிளானட்ஸ். நம்ம 96 படத்துல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஊரையே சுத்திட்டு இருப்பாருல்ல, அந்த மாதிரி தாங்க ஜாலியா இந்த பிரபஞ்சத்தையே சுத்திட்டு இருக்குங்க இந்த ரோக் பிளானட்ஸ். ஆனா என்னன்னா, இது எப்படி இப்படி சுத்திட்டு இருக்குங்கிறது சயின்டிஸ்டுக்கு மக்களுக்கும் ஒரு மர்மமான விஷயமா தாங்க இருக்கு. பல்சார் ஸ்டார்ஸ். தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கிற ஒரு நியூட்ரான் ஸ்டார்ஸ்ல இருந்து பல மடங்கு ரேடியேஷன் கத்திட்டு வருதுங்க. ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா, இந்த ரேடியேஷன் ஒரு தடவை வருது, ஒரு தடவை நின்றுதுங்க, ஒரு தடவை வருது, ஒரு தடவை நின்றுதுங்க. ஒரு குறிப்பிட்ட இடைவெளியிலேயே இந்த ரேடியேஷன்ஸ் எல்லாம் வெளிப்படுத்துதுங்க. இப்படி ரேடியேஷன்ஸை இடைவெளி விட்டு வெளிப்படுத்துறதுனால தான் இந்த ஸ்டார்ஸை பல்சார் ஸ்டார்ஸ்னு சொல்றாங்க. இது ஏன் இப்படி இடைவெளி விட்டு ரேடியேஷன்ஸ் வெளிப்படுத்துதுன்னு சயின்டிஸ்ட்னால இன்னமும் கண்டுபிடிக்க முடியாம ஒரு மர்மமா தாங்க இருக்கு. பாக்குறதுக்கு எப்படி நம்மளோட பல்ஸ் ரேட் மேலையும் கீழையும் போகுமோ, அதே மாதிரி இதுல இருந்து வெளிப்படுற ரேடியேஷன்ஸ் நின்னு வருதுங்க. பாக்குறதுக்கு ஒரு இதய துடிப்பு மாதிரி இருக்குங்க. ஜாம்பி ஸ்டார்ஸ். சில பெரிய நட்சத்திரங்கள் அதோட ஆயுள் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெடிச்சு செதறுங்க. இதைத்தான் சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. இப்படி வெடிச்சு செதறின நட்சத்திரத்துல இருந்து சில பாகங்கள் நட்சத்திரம் மாதிரியே செயல்படுங்க. அதை நியூட்ரான் ஸ்டார்ஸ் சொல்லுவாங்க, சிலவங்க ஒயிட் டார்க்ஸ் கூட சொல்லுவாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, அந்த வெடிச்சு செதறின பாகங்கள் ஒரு காலப்போக்கு அதோட பவர் எல்லாத்தையும் இழந்து வெறும் சாதாரண ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தாங்க இந்த யூனிவர்ஸ்ல சுத்திட்டு இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு பெரிய நட்சத்திரத்தோட கிட்ட போகும்போது என்ன ஆகுனா, அது திரும்பியும் ஒரு நட்சத்திரம் போல செயல்பட ஆரம்பிக்குங்க. பல எக்ஸ்ப்ளோஷன்ஸோட திரும்பியும் பிறக்க ஆரம்பிக்குங்க. பாக்குறதுக்கு எப்படின்னா, இறந்து போன ஒரு மனுஷன் திரும்பியும் ஜாம்பியா எதிர்த்து வந்த மாதிரி இருக்குங்க. அதனாலதான் இந்த ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாம்பி ஸ்டார்ஸ் சொல்றோங்க. டைட்டானின் ஐஸ் வல்கனோஸ். நம்ம நெப்டியூனோட மூன் தாங்க இந்த டைட்டான். இந்த டைட்டான் முழுக்க பனிகளால ஆனதுங்க. அந்த பனிகள்ல சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய கிராக் உழுகுங்க. கிராக் மட்டும் உழுகாதீங்க, பாக்குறதுக்கு நம்ம பூமியில நடக்கிற எரிமலை மாதிரி, ஆனா பனியில எரிமலைகள் வெடிச்சு செதறுங்க. என்ன இதுல ஸ்பெஷல்னா, அந்த வெடிச்சு செதறணும் போது அது நைட்ரஜன் திரவத்தை எல்லாத்தையும் பீச்சி அடிக்கணும்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு விந்தையான நிகழ்வா சயின்டிஸ்ட் பாக்குறாங்க. ஏன்னா சாதாரண எரிமலை எப்படி நெருப்ப பீச்சி அடிச்சுக்கிட்டு இருக்குமோ, ஆனா இது ஐஸ் வெர்ஷனுங்க. டைட்டான்ல இப்படி எல்லாம் நிறைய வல்கனோஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சாட்டர்ன் ஸ்டோர்ம். சனி கிரகத்துல பாத்தீங்கன்னா ஒரு புயல் இருக்குங்க. அந்த புயல் நார்த் போல் சைடுல ஏற்பட்டு இருக்குங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, அந்த புயல் நடக்கிற இடத்தை நம்ம பார்க்கிறதுக்கு ஹெக்ஸாகனல் ஷேப்ல இருக்குங்க. 6 பக்கங்கள் புயலால சூழ்ந்து கிடக்குங்க.
இதுல என்ன ஒரு மர்மம்னா இதை முதல்ல கண்டுபிடிச்சது வந்து 1981 நாசா சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. இப்போ வந்து 44 வருஷங்கள் ஆயிருக்குங்க. இன்னமும் அந்த புயல் வந்து அங்கே இருந்துகிட்டே தாங்க இருக்கு. ஹெக்ஸாகனல் ஷேப்பும் இங்கிருந்து பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கு. இது வந்து இத்தனை காலமா இந்த புயல் இருக்குங்கிறது நம்மளை பிரமிப்பு மூட்டுதுங்க. ஒரு மர்மமாவே இருக்குங்க. த கோல்டஸ்ட் பிளேஸ், நம்ம பிரபஞ்சத்தோட பயங்கரமான குளிர்ந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பூமராங் நெபுலாங்கிற இடத்துல தாங்க இருக்கு. இந்த விண்வெளி மேகத்துல பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப கோல்டான இடமா அது கருதப்படுங்க. காரணம் என்னன்னா இந்த இடத்துல டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா -272 டிகிரி செல்சியஸ்ங்க, இல்லைன்னா -457.9 ஃபாரன்ஹீட் அளவு இருக்குங்க. இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதுலயே இந்த இடம் தாங்க கோல்டஸ்ட் பிளேஸ்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு செகண்ட் நின்னாலே நம்ம எல்லாருமே ஃப்ரோசன் ஆயிருவோங்க. டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி. டார்க் மேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் தாங்க, ஆனால் இது இருக்கிற இடமே யாருக்குமே தெரியாதுங்க. காரணம் என்னன்னா இதை வந்து லைட்டை வச்சு டிடெக்ட் பண்ண முடியல, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இதை வந்து டிடெக்ட் பண்ண முடியல. ஆனால் அது இருக்கிறத மட்டும் நம்மளால உணர முடியுதுங்க. ஏன்னா இந்த யூனிவர்ஸோட பெரும் பகுதி வந்து டார்க் மேட்டர் டார்க் எனர்ஜினால தாங்க ஆயிருக்கு. நம்ம கேலக்சிஸ் எல்லாமே நகர்றதுக்கு காரணமே இந்த டார்க் மேட்டர் தாங்க சொல்றாங்க. ஆனா வந்து இது எங்க இருக்கு, என்ன பண்ணுதுங்கிறது இது வரைக்கும் தெரியலைங்க. அதே மாதிரி தான் டார்க் எனர்ஜிங்க. டார்க் எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ்ல 68% டார்க் எனர்ஜி தாங்க இருக்கு. ஆனா இந்த டார்க் எனர்ஜி எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதுங்க. இது ஒரு ஃபோர்ஸுங்க. இந்த ஃபோர்ஸ் வச்சு தான் இந்த நம்மளோட யூனிவர்ஸே எக்ஸ்பென்ஷன் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இது என்ன ஃபோர்ஸ், எங்கிருந்து வந்திருக்கு, எதுவுமே நம்ம விஞ்ஞானிகளுக்கு தெரியாத ஒரு மர்மமா தாங்க இருக்கு. த வாவ் சிக்னல் 1977 ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி விஞ்ஞானிகள் எல்லாம் வேற்றுக்கிரகவாசிகள்லாம் இருக்காங்களா இல்லையான்ட்டு தேடுதல் ப்ராஜெக்ட் ஒன்று நடத்தினாங்க. அந்த தேடுதல் ப்ராஜெக்டை வந்து செட்டின்னு பேர் வச்சிருந்தாங்க, சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ். அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நியூஸ் கிடைச்சதுங்க. அதுதான் இந்த வாவ் சிக்னல். டிக்கியர் டெலஸ்கோப் வந்து ஒரு நேரோ பேண்ட் ரேடார் சிக்னலை வந்து அப்சர்வ் பண்ணுதுங்க. அந்த சிக்னலை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது வாவும் சிக்னல் வருதுங்க. இது வந்து விஞ்ஞானிகளுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு மர்மமாகவும் விடுகதையாவே மாறிச்சுங்க. இதுல இன்னும் பெரிய மர்மம் என்னன்னாங்க இந்த சிக்னல் வந்து 72 செகண்ட்ஸுக்கு வந்திருக்குங்க. இது எங்கிருந்து வந்தது, யார் அனுப்புனாங்கிறதெல்லாம் விஞ்ஞானிகளுக்கு இன்னமும் ஒரு புரியாத புதிரா தாங்க இருக்கு. சில பேர் வந்து இது வேற்றுக்கிரகவாசிகள் தான் அனுப்புனாங்கன்னு கன்ஃபார்மா சொல்றாங்க. சில பேர் வந்து இது நேச்சுரலா ஏதோ ஒரு கிரகத்துல இருந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் வந்து இன்டெலிஜென்ஸான வேற்றுக்கிரகவாசிகள் ஏதோ ஒரு கிரகத்துல இருந்து நமக்குன்னே ப்ரிசைஸா அனுப்பினது சிக்னல் இதுன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறமா எந்த ஒரு சிக்னலுமே திரும்பி வரலீங்க. அதுவும் ஒரு மர்மமாவே இருக்குங்க. இந்த பிரபஞ்சத்துல பல மர்மங்கள்லாம் அடங்கிதாங்க இருக்கு. இன்னும் பல மர்மங்கள் எல்லாத்தையும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்க தாங்க போறாங்க. அதை எல்லாத்தையும் நானும் உங்ககிட்ட சொல்ல தாங்க போறேன். அதை நீங்க கேட்கறதுக்கு தயாரா இருந்தா சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பிரைட் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.